குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சேமித்து வைத்த சொத்துக்கள், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வைத்த உங்கள் இல்லங்கள், மாளிகைகள், நீங்கள் விரும்பி இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்று அன்றாடம் அஞ்சுகின்ற, நீங்கள் அதிகம் நேசிக்கின்ற உங்கள் வியாபாரங்கள், இவை அனைத்தும் நபியை விட உங்களுக்கு அதிக நேசமாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வை விடவும் அதிக நேசத்திற்குரியதாக ஆகிவிட்டால், ஃபதரப்பஸு, அல்லாஹ்வினுடைய அதாபு வெகு சீக்கிரத்தில் வரும் என்பதை எதிர்பார்த்து காத்திருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தூதராக கிடைத்ததே பெரும் பாக்கியம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மிகப்பெரிய ஒரு மின்னத், அது அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேர் அருள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துள்ளார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வருகை தந்ததை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நீங்கள் சிரமப்பட்டால், கஷ்டப்பட்டால் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். நீங்கள் சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நேரான பாதையில் நிலைத்திருக்க வேண்டும், நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும், முன்மாதிரி மூமின்களாக வாழ வேண்டும் என்று உங்களிடம் வந்த தூதர் பேராசை கொள்கிறார்கள். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவர் பேராசை கொள்கிறார். என்ன பேராசை? நம்மகிட்ட நிறைய பணம் வாங்க வேண்டும் என்றா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் கொண்ட ஆசை என்னவென்றால், நீங்கள் உண்மையான மூமின்களாக, சத்திய பாதையில் நிலைத்திருப்பவர்களாக, முன்மாதிரி மூமின்களாக, நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொள்கிறார்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஒட்டுமொத்த மூமின்கள் மீதும் அவர்கள் அருளாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக, இரக்க சிந்தனையுடையவர்களாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் என்று இந்த உலகத்திற்கு வருகை தந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகையவர்கள் என்பதை குர்ஆன் அறிமுகப்படுத்துகின்றது. எனக்கு முன்பு உரையாற்றிய ஹலரத் அவர்கள் லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் என்கிற ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹு தஆலா மூமின்கள் மீது நிச்சயமாக பேருபகாரம் செய்து விட்டான். மிகப்பெரிய நிஅமத், மின்னத் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். உலகில் நமக்கு எத்தனையோ நிஅமத்துகளை அல்லாஹ் தருகின்றான், எத்தனையோ நிஅமத்துகள். எனக்கு முன்பு உரையாற்றியதை போன்று பெற்றோர்கள் ஒரு மாபெரும் நிஅமத், மனைவி மக்கள் மாபெரும் நிஅமத், உற்றார் உறவினர்கள் மாபெரும் நிஅமத். இப்படி நிஅமத்துகளை அடுக்கிக் கொண்டே போகலாம், ஆனால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று நிஅமத்துகளை எண்ணி முடிக்க முடியாது. ஆனால் இறைவன் அவ்வளவு நிஅமத்துகளையும் உயர்ந்த நிஅமத்தாக, பெரிய நிஅமத்தாக எதை அறிமுகப்படுத்துகின்றான்? லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்கள், அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம், மிகப்பெரிய ஒரு மின்னத்தை, நிஅமத்தை செய்து விட்டான். அது என்ன நிஅமத்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அது என்ன பேருபகாரம்? உங்களிலே ஒரு தூதரை அவன் அனுப்பியிருக்கின்றான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். அவர்கள் அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை உங்களிடத்தில் ஓதி காண்பிக்கிறார்கள், உங்களை பாவ கரைகளில் இருந்து தூய்மைப்படுத்துகின்றார்கள். சத்திய மார்க்கத்தை கொண்டு வந்து பாவ கரைகளை விட்டு அவர்கள் உங்களை தூய்மைப்படுத்துகின்றார்கள். உங்களுக்கு தெரியாத பல ஞானங்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பு நீங்கள் மிக பெரும் வழிகேட்டில் இருந்தீர்கள். உங்களை நேர்வழிப்படுத்த வந்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் மிகப்பெரிய நிஅமத் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். சென்று கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி உரீது அன் அம்தஹக, நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படினா புகழ்ந்து பாடக்கூடாதே என்று சொல்லலை.
மாறாக என்ன சொன்னாங்க தெரியுமா? லா யஃதுலுல்லாஹு ஃபாகஹாத்தி, தாராளமாக பாடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தாராளமாக பாடுங்கள். லா யஃதுலுல்லாஹு ஃபாக, அல்லாஹ் உங்கள் வாயில் உள்ள பற்களை கொட்டாமலாக்கட்டுமாக. உங்கள் வாயில் எப்பவுமே பற்கள் நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கணும். நாங்க துஆ பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுகிறார்கள், மின் கப்லிஹா திபத ஃபில் திலால் வ ஃபீ முஸ்தௌதஇன் ஹைசு யுக்ஸஃபுல் வரக். மாநபி அவர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருவதற்கு முன்பாக, அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் நபியை புகழ்வதற்கு. நபியை புகழ்வதற்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால் சொர்க்கத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். இந்த உலகத்தில் தாங்கள் வருகை தருவதற்கு முன்பாக சொர்க்கத்தின் நிழலில் தாங்கள் மர நிழலில் இருந்தீர்கள். எப்படி மரத்தினுடைய நிழல் இருக்கிறது? அல்லாஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளியை முதன்மையாக படைத்து விட்டான். அந்த பேரொளியை தான் அல்லாஹ் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுடைய வழியாக, நல்லடியார்கள் வழியாக முதுகம் தண்டிலே கருவறையிலே அந்த பேரொளியை மாறி 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 வரச் செய்து கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் ஆமினா அப்துல்லா அவர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினான். இப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதி, அந்த பேரொளி முதன்மையாக இருக்கின்றது அல்லவா? அதைத்தான் புகழ்ந்து பாடுகிறார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மின் கப்லிஹா திபத ஃபில் திலால். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த துன்யாவிற்கு, இந்த உலகத்திற்கு தாங்கள் வருகை தருவதற்கு முன்பாக சுவன மரத்தின் நிழலில் தாங்கள் இருந்தீர்கள். ஒஃபி முஸ்தௌதஇன் ஹைசு யுக்ஸஃபுல் வரக், மரத்தினுடைய இலைகள் நம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய பெற்றோர்கள் பறித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில், சொர்க்கத்திலே மரத்தின் இலைகளை பறித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவறையில் தாங்கள் இருந்தீர்கள். சும்ம ஹபத்தல் பிலாத லா பஷருன் அன்த வலா முதுகத்துன் வலா அலக். பின்பு அல்லாஹு தஆலா உங்கள் இந்த பூமிக்கு வரச் செய்தான். இந்த உலகத்திற்கு தாங்கள் வந்தீர்கள். எப்படி வந்தீர்கள்? நீங்கள் உலகத்திற்கு வருகை தருகின்ற பொழுதே மனித தோற்றத்தில் வந்துவிடவில்லை. இந்த உலகத்திற்கு தாங்கள் வருகின்ற பொழுது, பூமிக்கு இறங்குகின்ற பொழுது, நீங்கள் ஒரு சதை கட்டியாகவோ இரத்த கட்டியாகவோ ஒரு நுத்துஃபாவாக மரபணுவாகவோ இந்த உலகத்திற்கு நீங்கள் என்ன செய்யல? ஒரு இரத்த கட்டியாக வரவில்லை. பல் நுத்துஃபா, ஒரு மரபணுவாக நல்லடியார்களுடைய முதுகந்தண்டிலே கருவறையிலே மாறி மாறி ஒரு மரபணுவாக தாங்கள் வந்தீர்கள். தர்கபு சஃபீன், நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் கூட நீங்கள் பயணித்தீர்கள். துன்கலு மின் ஸாலிபின் இலா ரஹிமின், துன்கலு இலா ஸாலிபின் மின் இலா ரஹிமின். தூய்மையான கருவறையிலிருந்து பரிசுத்தமான தூய்மையான முதுகம் தண்டிலிருந்து பரிசுத்தமான கருவறைக்கு நீங்கள் மாறி மாறி வந்தீர்கள். இதா மதா ஆலமுன் பதா தபக். ஒவ்வொரு காலமும், ஒவ்வொரு யுகமும், ஒவ்வொரு குலமும் மாறி 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 வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாங்கள் தூய்மையான முதுகம் தண்டிலிருந்து பரிசுத்தமான கருவறைக்கு நீங்கள் மாறி 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 வந்தீர்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடும்போது சொல்கிறார்கள், வ அன்த லம்மா உலித்த, அருமை நாயகமே, இந்த உலகத்தில் தாங்கள் பிறந்த பொழுது, அது சொல்றாங்க, அந்த பிறப்பின் சிறப்பை சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சிறப்பை. வ அன்த லம்மா உலித்த, அருமை நாயகமே, தாங்கள் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அஷ்ரகத்தில் ஆரது, இந்த பூமி முழுவதும் பிரகாசமானது. அஷ்ரகத்தில் ஆரது வதாஅத் பிநூரிகல் உஃப்கு, உங்களுடைய பேரொளியால் அடிவானங்களும் கூட பிரகாசித்தது. ஃபநஹனு ஃபில் தியாஇ வ ஃபின் நூரி வ சுபுலி ரஷாதி நக்தரிகு, நிச்சயமாக நாங்கள் அந்த வெளிச்சத்திலே, அந்த பேரொளியிலே, உங்களுடைய நேரான வழிகாட்டுதலிலே நாங்கள் மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்திலே, அந்த பேரொளியிலே, உங்களுடைய அழகான நேர்வழி காட்டுதலிலே நாங்கள் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியவர்கள் யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா தபரானியிலே, ஹாக்கிமிலே, இன்னும் பல்வேறு நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி மாத்திரமல்ல, பல்வேறு வரலாற்று நூல்களிலும் நான் சொல்கின்ற இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானாருடைய பிறப்பு தான் இந்த உலகத்திற்கே சிறப்பு. இந்த உலகமே பிரகாசித்தது என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். இன்னைக்கு நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுமையிலே இந்த உம்மத்து முதன்மையான உம்மத்தாக வந்தது, இந்த உலகத்தில் தோன்றியது கடைசி உம்மத்தாக இருக்கலாம். நாம் இந்த உலகத்தில் தோன்றியது கடைசி உம்மத்தாக இருந்தாலும், ஆனால் அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால், அவர்களின் கண்ணியத்தின் காரணத்தினால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த பெரும் பாக்கியம், நாளைக்கு மறுமையில் முதன்மையாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட கூட்டம் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பை அந்த மாநபியின் மூலமாக இந்த உம்மத்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம்,
கடந்த காலகட்டத்திலே முந்தைய வேதங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை பற்றி மாத்திரம்தான் சொல்லப்பட்டதாக, அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை கூறப்பட்டதை போன்று நபியினுடைய உம்மத்தின் சிறப்பையும் சேர்த்து பழைய வேதங்களில் சொல்லப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். என்றால் அந்த நபியினுடைய பிறப்பு, அந்த நபியினுடைய கண்ணியம், அதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் பல்வேறு சிறப்புகளை கண்ணியங்களை தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை புகழ்ந்தால் நாம் சந்தோஷப்பட வேண்டுமோ அவர்களை புகழ்வதையே கேள்விக்குறியாக ஆக்கிவிட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபிசாசுடைய பேர் என்னங்க? நபிசாசுடைய பேர் முஹம்மது. இப்பதானே பெயரே பாருங்களேன், முஹம்மது, புகழப்பட்டு கொண்டே இருப்பவர். அல்லாஹ் பேரை எப்படி செலக்ட் பண்றாங்க பாருன்னு சொல்ல வரேன். நமக்காக அனுப்பப்பட்ட இறுதி தூதர், அகிலத்து ஈருலக தலைவர், நபிமார்களின் தலைவர், அல்லாஹ்வினுடைய ஹபீபு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் முஹம்மது, புகழப்பட்டு கொண்டே இருப்பவர். புகழப்பட்டு கொண்டே இருப்பவர் என்றால் கியாமத் வரைக்கும் அவர்களை புகழும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். கியாமத் வரைக்கும் ஒரு புகழ்ற கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இருக்குமா இல்லையா? அப்ப அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்கிறான் என்றால் அது மாபெரும் பாக்கியம் அல்லவா? மாபெரும் பாக்கியம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிய இகழ்ந்த ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்தது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நபியை புகழ்ந்த சஹாபா பெருமக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்தார்கள். ஃபமன் யஹ்ஜு ரசூலல்லாஹி மின்கும் வ யம்தஹு வ யன்சுருஹு சபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வைத்து நபியை புகழ்ந்து பாடிய ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டு இந்த வாசகத்தை கேட்கிறார்கள். உங்களில் யார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகிறார்களோ இகழ்கிறார்களோ அவர்களும், எங்களில் யார் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள், ஒரு காலம் சமமாக மாட்டார்கள். சொல்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் சொன்னவர்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. அது ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது பெருமானார மனமுரண்டாக திட்டத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாநபியினுடைய புகழை இந்த சமூகத்திலே அடிக்கடி நினைவூட்டி கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பல பேர் எப்படி பேசிட்டு தெரியுதாங்கன்னா, நம்ம நபியை புகழ்றதுனால, நம்ம நபியை புகழ்ந்து பாடிறதுனால நபிக்கு புகழ கூட்டுறோம். கிடையவே கிடையாது, அப்படி நம்ம சொல்லலை. என்னைக்காவது ஒரு மேடையில் சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்கள் உலமாக்கள் யாராவது மேடையை நாங்கள் மௌலுது ஓதி நபியினுடைய புகழை கூட்டுறோம்னு சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசுவதால் எங்கள் நபிக்கு புகழ் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலை. ஏன்? எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையானவர்கள். முழுமையானவர்கள் என்ன முழுமைப்படுத்த கேட்கிறேன். ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் இருக்கிறது என்றால் அது முழுமை அடைஞ்சு விட்டது. அப்புறம் தண்ணி ஊற்றினா கீழே தான் கொட்டும். எங்க முழுமைப்படுத்த? இறைவன் முழுமையானவன். நன்கு கவனியுங்கள், மாநபி ஸல்லல்லாஹு சிறப்பை சொல்கின்றேன். இறைவன் முழுமையானவன். முழுமையா இறைவன் குறை இருக்கா? இறைவன் முழுமையானவன். இறைவன் தந்த குர்ஆன் முழுமையானது. முழுமையானது தானே? அல் யௌமா கமல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? இறைவன் நமக்கு தந்த மார்க்கம் முழுமையானது. இறைவன் நமக்கு தந்த வேதம் முழுமையானது. இந்த மார்க்கத்தையும் இந்த வேதத்தையும் யாருக்கு வழங்கப்பட்டதோ அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையானவர்கள். முழுமையானவர்கள். அவர்களிடத்தில் எந்த குறையுமே இல்லை. நீங்கள் குறையை தேடி அலைய முடியாது. அப்படி தேடி அலைந்தாலும் குறை காண முடியாது. அவர்களுடைய தோற்றத்திலும் சரி, அவர்களுடைய குணத்திலும் சரி, அனைத்திலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையானவர்கள். அவங்களுடைய அழகுல ஏதாவது ஒரு யாரை குறை சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அழகுல ஒரு ஆள் குறை சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாதுங்க. ஒட்டுமொத்த அழகையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் வழங்கிவிட்டான். நபியினுடைய பேரழகை சஹாபா பெருமக்கள் பேச சொல்லி கேட்டு ஆனந்தம் அடைவார்கள். ஹதீஸில் வருகிறது. நபியை நேரடியாக கண்டவர்கள் தான். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரழகை சொல்லுங்கள், எங்கள் காதால் கேட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் என்று ஆனந்தம் அடைந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். முழு 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 அழகை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிவிட்டான். தோற்றத்திலும் சரி, குணத்திலும் சரி. யாராவது ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை மனமுரண்டாக வேண்டுமானால் நபி அவர்களை குறை பேசலாமே தவிர யதார்த்தத்தில் நபிட்ட என்னவே இருக்காது. நிச்சயமாக ஒரு குறை கூட காண முடியாது.
அப்படி முழுமையடைந்தவர்கள், அனைத்தும் முழுமையடைந்தவர்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், "வ இன்னக லஅலா குலுகின் அதீம்", மாநபி அவர்களே நிச்சயமாக நீங்கள் பிரம்மாண்டமான மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னது யார்? இறைவன். நீங்களும் நானும் அல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன் சர்டிபிகேட் கொடுக்கறான், சனது வழங்குறான். நீங்கள் உயர்ந்த குணத்தில் இருக்கிறீங்க, சிறந்த குணத்தில் இருக்கிறீங்க, பிரம்மாண்டமான குணத்தில் இருக்கிறீங்க, அழகிய குணத்தில் இருக்கிறீங்க என்று சர்டிபிகேட் சனது வழங்குறது யாரு? சாட்சி பகர்றது யார்? இறைவன். இறைவன் புகழ்கிறான் குர்ஆனிலே. ஒரு அல்ல பல இடங்களில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாகவே இறைவன் குர்ஆனிலே புகழ்கின்றான். அத்தகைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வே புகழ்கின்றான் என்றால் அப்ப முழுமை அடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான வரஃபஅனா லக ذிக்ரக், நபி அவர்களே உமக்கான புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இறை தூதரை பற்றியும் சேர்த்தே பேசப்படும். அந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி விட்டான். இதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுக்கின்ற விளக்கம். அல்லாஹ் உயர்த்திட்டான். தொழுகைக்கு அழைக்கிறோம் சொன்னா தொழுகைக்கு வாங்கட்டு அழைச்சம் போதும் தானே. ஹய்ய அல ஸலா ஹய்ய அலல் ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள், தொழுகைக்கு அழைத்தா போதும் தானே. அங்கேயும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ் அக்பர் சொல்றமா இல்லையா? அப்ப முகமது ஸல்லல்லாஹு பேரை சொல்லுங்க. அல்லாஹ் சட்டமாக்குறான். நீங்க தொழுகைக்கு உள்ள வந்துட்டீங்களா? தொழுகிறது அல்லாஹ் தானே தொழுகிறோம். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அல்லாஹ் தானே தொழுகிறோம். அல்லாஹ்வுக்கு தான் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு தான் வணக்கம். ஆனா நீங்க தஷஹுதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லி தாகணும். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நீங்க நபிக்கு சலாம் சொல்லி தாகணும். சட்டமாக்கியாச்சு. அப்ப தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு தான். ஆனால் அந்த தொழுகையாக இருந்தாலும் நீ என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து தான் ஆக வேண்டும். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நீ உச்சரித்து தான் ஆக வேண்டும். எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை நீ சொல்லித்தான் ஆக வேண்டும். இறைவன் சட்டமாக்கி விட்டான், இறை தூதர் சட்டமாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வை உயர்த்தி வச்சிட்டான். அப்ப அந்த உயர்வு என்பது எப்படி? அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறேங்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாமே குர்ஆனை இறக்கினோம், நாமே குர்ஆனை பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாதுகாக்கிறேன் அல்லாஹ் சொல்றான்னா பாதுகாக்கிற வழிமுறை என்ன? அல்லாஹ் அதை ஏற்பாடு செய்வானே இல்லையா? உலகம் என்பது காரண உலகம் தானே, காரண உலகம். இறைவன் காரணங்களின் அடிப்படையில் தான் உலகத்தை இயக்க செய்கின்றான், இயக்கி கொண்டிருக்கின்றான். நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்றால் எப்படி அல்லாஹ் பாதுகாக்கின்றான்? எழுத்து வடிவில் குர்ஆனை பாதுகாக்கின்றான். ஹாஃபில்களுடைய இதயங்களின் வழியாக குர்ஆனை பாதுகாக்கின்றான். அப்ப கியாமத்து நாள் வரைக்கும் குர்ஆன் எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்படுகிறது. அதை பாதுகாக்கின்ற உள்ளத்தில் பாதுகாக்கின்ற ஹாஃபில்களின் வழியாகவும் குர்ஆன் பாதுகாக்கப்படுகின்றது. குர்ஆனுடைய கருத்துக்கள் முஃபஸ்ஸிரின்கள் வழியாக, தஃப்சீர்களின் வழியாக குர்ஆனுடைய கருத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றது. குர்ஆனுக்கு விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் என்றால் அந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படுகின்றது. அது எழுத்தினுடையாக பல கிதாபு புகாரி போன்ற பல நூல்களின் வடிவாக அந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படுகின்றது. அனைத்துக்கும் பாதுகாப்பு வழி உண்டா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள், புகழுக்குரியவர்கள், புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் என்றால் எப்படி புகழப்பட்டுக்கிட்டே இருக்கிறது? கியாமத் வரைக்கும் புகழ்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வச்சுக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். அப்ப நம்ம பெருமானாரை புகழ்றதுனால அவங்களுக்கு புகழ் கூட போறதில்லை, நமக்கு அது ஒரு பணியாக அல்லாஹ் ஆக்கிட்டான். ஏன் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரின் பெயரே முகமது தானே, அப்ப நீங்க தானே புகழணும், வேற யாரு புகழுவா? உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரின் பெயர் முகம்மது என்றால், புகழப்பட்டு கொண்டே இருப்பவர் என்றால், இந்த உம்மத்தாகிய நீங்கள் உங்கள் பெருமானாரை புகழ வேண்டும் என்கிற கருத்தை வெளிப்படலையா? அப்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து விட்டால் நரகம் என்று ஒரு கூட்டம் சொல்லுமையானால், அப்ப எந்த வகையான ஒரு மதத்தை நோக்கி இன்றைய சமூகத்தை அவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதைக்கு முரணானவர்கள் அல்ல. இன்று அப்படித்தான் பரப்பப்படுகின்றது. கவிதை என்பது இஸ்லாத்தில் இல்லை. அல்லாஹ் நபி அவர்களுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. இன்னைக்கு பரப்பப்படுகிறது. எப்படின்னா கவிதை என்பதை இஸ்லாத்திற்கு அந்நியமானதாகவும், கவிதை என்றாலே ஒரு குற்ற செயலாகவும், கவிதை என்றாலே அது ஒரு பாவத்தை போன்று ஒரு நிலையை இன்று மக்களுக்கு மத்தியில் கட்டமைக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஏனால் மௌலுது கவிதையாக இருக்கின்றது. மௌலுது ஹராம்னு சொல்லணும். அப்போ கவிதையில் கையை வச்சு முடிச்சு விட்டுருவோம். அப்போ கவிதை இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு கொண்டு போறது, அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. என்ன செஞ்சிடறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குர்ஆனில் உள்ள வசனங்கள் தவறாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அதை தான் சொல்ல வரேன். நமது அறிஞர்கள் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஒரு விஷயத்தை இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்துறாங்க. என்ன தெளிவுபடுத்துறாங்க தெரியுமா? இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும். இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும்.
இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த கல்வி மார்க்க கல்வி இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், தீன். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை, உங்களுடைய தீனை யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் அதை சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கண்டவனிடமிருந்தும் நீங்கள் மார்க்கத்தை எடுத்து விடாதீர்கள். நல்லவர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுங்கள் என்கிற விஷயத்தில் பெரும் பெரும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள், அல்லாமா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையிலேயே இந்த பதிவு செஞ்சுட்டு தான் சஹீஹ் முஸ்லிமையே அவர் ஆரம்பிக்கிறார். கண்டவன்டே மார்க்கத்தை எடுத்துடக்கூடாது, வழி எடுத்துருவாங்க. நல்லோர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை தேர்வு செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி இன்னைக்கு வழி எடுக்கப்படுகிறது என்றால், மௌலித ஓதிட்டோம், நபியை புகழ்றோம் அப்படின்னு சொன்னாலே அது ஷிர்காகவும் குஃபராகவும் ஹராமாகவும் சித்தரிக்கப்படுவதற்கு என்ன கையை வச்சிடறாங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனுக்கு தவறான விளக்க உரைகள், குர்ஆனுக்கு தவறான விளக்க உரைகள் மூலமாக என்ன செஞ்சாங்க, வழி எடுத்துறாங்க. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஷ்ஷுஅராஉ யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை மடையர்கள் தான் பின்பற்றுகிறார்கள். அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன், அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்குகளாக சுற்றி திரிவதை நீங்கள் காணவில்லையா? வ அன்னஹும் யகூலூன மா லா யஃஅலூன், அவர்கள் செய்யாததை எல்லாம் சொல்வதாக நீங்கள் பார்க்கவில்லையா? கவிஞர்கள் எல்லாம் பொய் பேசக்கூடியவர்கள், கவிஞர்கள் எல்லாம் சும்மா வீணாக சுற்றி திரியக்கூடியவர்கள், கவிஞர்களை மடையர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். எனவே கவிதைக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் கவிதையின் வழியாக நபியை புகழ்ந்தால் அதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க தான் நீங்க விளங்கணும். இப்போ குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக குர்ஆனை சொன்னார்கள் நீங்கள் விளங்கிவிடக் கூடாது. சத்திய மார்க்கத்தை சொல்லதாக நீங்கள் விளங்கிவிடக் கூடாது. குர்ஆனை முறையாக சொன்னார்களா? லா தக்ரபு ஸலாத்த, நீங்கள் தொழுகையின் பக்கமே செல்லாதீர்கள் என்று ஒருவன் சொல்றான். குர்ஆன் ஆயத்தில் இருக்குது, குர்ஆன்ல இருக்குது, லா தக்ரபு ஸலாத்த, நீங்கள் தொழுகையின் பக்கமே போயிடாதீங்க, தொழுகைக்கு போவாதீங்க இல்ல, தொழுகைக்கு பக்கமே போயிடாதீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நீங்கள் தொழ போக தேவையில்லை, தொழுகை ஹராம் என்று ஒருவன் சொன்னால் எப்படி இருக்கும்? குர்ஆன் தானே சொல்றான், குர்ஆன் வசனத்தை ஓதி காமிச்சு தானே சொல்றான். அதனால நமக்கு தொழுகை தேவையில்லை அப்படின்னு யாராவது முடிவெடுப்போமா? அப்போ இவன் நம்மளை தவறான பாதைக்கு அழைக்கிறான். பெருமான ஸல்லல்லாஹு தொலை சொல்றாங்க, ஆனா இவன் குர்ஆனையே காட்டி நம்மளை ஏமாத்த பார்க்கறான். அப்ப இந்த குர்ஆன்ல என்ன இருக்குது அறிஞர்கள்ட்ட கேட்போம், உண்டா இல்லையா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிஞர்கள் சஹாபா பெருமக்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். கவிஞர்கள் நபி அவர்களை புகழ்ந்து பாடுவதை அங்கீகரித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்திலேயே சஹாபா பெருமக்களை அழைத்து, கவிஞர்களை அழைத்து தன்னை புகழும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கவிஞர்கள் கவி பாடுகின்ற பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்று, அடுக்குவதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு சான்றுகள் நிறைய. அப்ப இன்னைக்கு ஒருத்தன் நின்னுக்கிட்டு கவிதை கூடாதுன்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு வராங்களே, அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை அவங்க கரெக்டா தான் நம்மள்ட்ட சொல்றானா? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, லா தக்ரபு ஸலா, தொழுகையின் பக்கமே போகாதீர்கள் என்று வசனம் முடியவில்லை. வ அன்தும் சுகாரா, நீங்க மது போதையில சாராயத்தை குடிச்சு போட்டு பள்ளிக்கு போகாதீங்க, சாராயத்தை குடிச்சு போட்டு தொழாதீங்க என்று இறைவன் சேர்த்து சொல்றான். சாராயத்தை குடிச்சு போட்டு தொழாதரா, நீ மதுபானத்தை குடிச்சு போட்டு மது போதையில நீ தொழுகைக்கு பக்கம் போகாதரா என்று இறைவன் சொன்ன வசனத்தை மது போதையில் என்ற வாசகத்தை மட்டும் தூக்கிட்டு தொழுகைக்கு போகாத என்ற வாசகத்தை மட்டும் கொண்டு வந்து தொழுகைக்கு போக கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான். யாரும் தொழ போகாதீங்கன்னு சொன்னா எப்படி முட்டாள்தனமோ, எப்படி வழிகேடோ, எப்படி குஃப்ரை நோக்கி அழைப்பதோ, இஸ்லாத்தை விட்டு உங்களை வெளியேற்றுவதோ அதே போலத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் கவிஞர்கள் மடையர்கள் என்கிறான். கவிஞர்களை மடையர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்கிறான். கவிஞர்கள் பொய் பேசுவார்கள் என்கிறான். எந்த கவிஞர்கள்? வசனம் முடியல. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ ஸக்கருல்லாஹ கஸீரா, ஆனால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல் செய்து அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய நல்ல கவிஞர்களை தவிர மற்ற கவிஞர்கள் மடையர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய நல்ல கவிஞர்களை தவிர மற்ற கவிஞர்கள் மடையர்கள். அவர்கள் அந்த மடையர்களைத்தான் மக்கள் பின்பற்றுவார்கள், அவர்கள் தான் பொய் பேசக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். நல்ல கவிஞர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. முஃமினாக இருப்பாங்க, சாலிஹான அமல் செய்வாங்க, அல்லாஹ்வை அதிக அதிகம் திக்ர் செய்வாங்க. இத்தகைய நல்ல கவிஞர்கள் உண்டு. அவர்களை நான் மடையர்கள் சொல்லல, அவர்களை பின்பற்றுபவர்கள் நான் மடையன் சொல்லல, அவங்கள நம்ம என்ன சொல்லல, பொய் பேசக்கூடியவர்கள் சொல்லலன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. இதையெல்லாம் மறைச்சிடுறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு
நபி ஸல்லல்லாஹு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தே தன் வாழ்க்கையில் பல காலங்களை அர்ப்பணித்தவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அகூலு வலா யுல்கி லி கௌலி ஆயிபுன் மினன் நாசி இல்லா ஆஸிபுல் அக்லி முபஅது வலைஸ ஹவாய நாஸிஅன் அன் ஸனாஇஹி லஅல்லி பிஹி ஃபி ஜன்னத்தில் குல்தி அஹ்லது மஅல் முஸ்தஃபா அர்ஜூ பிதாலிக ஜிவாரஹு வ ஃபீ நைலி தாக்கல் யௌமி அஸ்ஆ வ அஜ்ஹது. நபியை புகழ்ந்து பாடுகிறார். அகூலு, நான் நபியை புகழ்ந்து பேசத்தான் செய்வேன், நான் நபியை புகழ்ந்து பாடத்தான் செய்வேன். ஒலா யுல்கி லி கௌலி ஆயிபும் மினன் நாஸ், மக்களில் குறை கூறக்கூடியவர்கள் என் பேச்சை, நான் நபியை புகழ்ந்து பேசுறேன் பத்தியா, அதை தூக்கி எறிய மாட்டான். மக்கள்ல பல பேர் குறை பேசுறேன்னு தெரியுறான், யாரையாவது எல்லாரையும் புகழ்றவங்க கிடையாது. குறை பேசுறவங்க கூட என்னுடைய நபியை நான் புகழ்ந்து பாடுறேன் பத்தியா, இந்த பாடலை இந்த பேச்சை தூக்கி எறிய மாட்டான். ஆனா ஒருத்த மட்டும் எறிவான். இல்லா ஆஸிபுல் அக்லி முபாது, அறிவை இழந்தவன், அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமானவன், இவர்கள் தான் நான் நபியை புகழ்ந்து பாடும் இந்த அழகான சொற்களை தூக்கி எறிவார்கள். இது சொல்றது யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. வலைஸ ஹவாய நாஸிஅன் அன் ஸனாஇஹி, நான் நபியை புகழ்வதை நீங்கள் திட்டுகிறீர்கள், தூக்கி எறிகிறீர்கள் என்றால் அதனால் நான் என் நபியின் புகழை நிறுத்திவிட மாட்டேன். நபியை நான் புகழ்ந்து கொண்டே தான் இருப்பேன். லஅல்லி பிஹி ஃபி ஜன்னத்தில் குல்தி அஹ்லது, நான் நபியை புகழ்வதின் மூலமாக நாளைக்கு மறுமையிலே நிரந்தரமான சொர்க்கத்திலே நான் மஅல் முஸ்தஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிரந்தரமாக நான் இருப்பேன். அர்ஜூ பிதாக்க ஜிவாரஹு, நபியை புகழ்வதின் மூலமாக நபியோடு நாளைக்கு மறுமையில் இருந்து நபிக்கு அருகாமையில் இருக்கும் பாக்கியத்தையும் நான் அடைவேன் என்று ஆதரவு வைக்கின்றேன், நம்பிக்கை கொள்கின்றேன். ஒஃபி நைலி தாக்கல் யௌம அஸ்ஆ வ அஜ்ஹது, அந்த நாளுக்காக மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு அருகாமையில் நான் இருக்க வேண்டும் என்ற நபியை நான் புகழ்கின்றேனே, அந்த நாளை நான் அடைய வேண்டும் என்பதற்காக இன்னும் அதிகம் அஸ்ஆ வ அஜ்ஹது, அதிக முயற்சி எடுப்பேன், நபியை புகழ்வேன். இது சொல்றது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு பாடலில் அவர் சொல்வார், யா ரப்பி ஃபஜ்மஅனா மஅஹு வ நபியினா ஃபீ ஜன்னத்தின் துஸ்னா உயூனில் ஹுஸ்ஸதி ஃபீ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸி ஃபக்துப்ஹா லனா யாதல் ஜலாலி வ தல் உலா வ சூதுதி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு, நபியினுடைய தோழர் சொல்கிறேன், நபியின் சபையில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, அவருக்கு அந்த சஹாபிக்காக பள்ளி வாசலிலேயே, மஸ்ஜித் நபவியை சொல்றேன், மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலை சொல்கின்றேன், மஸ்ஜித் நபவியிலேயே மிம்பர் ஏற்பாடு செய்து, மேடை ஏற்பாடு செய்து அந்த மிம்பரில் நின்று நீங்கள் பாடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவதற்காக மிம்பர் ஏற்பாடு செய்யப்பட்டவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களால் மிம்பர் ஏற்பாடு செய்யப்பட்டவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள் என்று நபி அவர்களால் தூண்டப்பட்டவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடும்போது சொல்கிறார், யா ரப்பி, அந்த நபியை புகழ்ந்து பாடும்போது ஒரு கவிதையில துஆ செய்றார், யா ரப்பி, என் இறைவா, ஃபஜ்மஅனா மஅஹு வ நபியனா, எங்களையும் எங்கள் தூதரையும் நீ ஒன்று சேர்ப்பாயாக, ஃபீ ஜன்னத்தின், சொர்க்கத்திலே, துஸ்னா உயூனுல் ஹுஸ்ஸதி, பொறாமைக்காரர்களின் கண்கள் எந்த சொர்க்கத்தை காண முடியாதோ, பொறாமைக்காரர்களின் கண்கள் நாளைக்கு மறுமையில் எந்த சுவனத்தை பார்க்க முடியாதோ அத்தகைய அந்த சொர்க்கத்திலே எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எங்களையும் நீ சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக. சொர்க்கம் என்றால் நிறைய உண்டு, நான் எந்த சொர்க்கத்தை கேட்கிறேன் தெரியுமா? ஹஸ்ஸன்ல சொல்றாங்க, ஃபீ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்திலே ஃபக்துப்ஹா லனா, நாங்கள் நபியோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை நீ எழுதிவிடு இறைவா. யாதல் ஜலால் வ தல் உலா வ சூதுதி, மகத்துவமிக்கவனே, உயர்ந்தவனே, தலைமைத்துவமிக்கவனே, எங்கள் இறைவா, நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ எழுதி விடுவாயாக, தீர்ப்பாக எழுதி விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வைத்து ஹஸ்ஸான் ரலியல்லாஹு பாடிய பாடல், ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு வ இன்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸா, ஹஜௌத முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா ரசூலல்லாஹி ஷீமத்துல் வஃபா, فإن أبي ووالده وعرضي لعرض محمد منكم بقاء فمن يهجو رسول الله منكم ويمدحه وينصره سبا. இப்படி பாடியது யார்? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் கிதாபை விரித்து பாருங்கள், முஸ்லிம் கிதாபை விரித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து
நீங்கள் பாடுங்கள் என்று சொன்ன பொழுது, நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள் என்று சொன்ன பொழுது எதிரிகள் என்னை இகழ்கிறார்கள். நீங்கள் பாடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் பாடிய பாடல் என்ன தெரியுமா? ஹஜௌத முஹம்மதன், எங்கள் முஹம்மதை, புகழுக்கு சொந்தக்காரரை, புகழப்பட்டு கொண்டே இருப்பவரை நீ திட்டுகிறாயா, இகழ்கிறாயா? ஃபஅஜபுது அன்ஹு, நீ நபியை திட்டுவதால் இகழ்வதால் உனக்கு நபி பதில் கொடுக்க தேவையில்லை, அந்த நபிக்கு பதிலாக நான் பதிலடி கொடுக்கின்றேன். ஃபஅஜபுது அன்ஹு, நபியை புகழ்ந்து நான் பாடி பதில் தருகின்றேன். வஇந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸா, அவ்வாறு நபியை நான் புகழ்ந்து பாடுவதிலே எனக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது, மகத்தான கூலி இருக்கிறது. இங்கே அவர் எதிரியை திட்டல, என்ன பண்ணிட்டாரு? இவன் ஏன் திட்டுறான்? நபியை பிடிக்காம. இவன் ஏன் திட்டுறான்? நபியினுடைய புகழ் பிடிக்கல, அதுதானே திட்டுறான். நம்ம நபியை புகழுவோம், அதுதான் அவனுக்கு மரணடி. இங்க இது 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 போதும் தானே அவனுக்கு. நம்ம அவனுக்கு வந்து எனக்கு மனவேதனை கொடுக்கணும், அதுதானே. உனக்கு ஒன்று திட்டியாட நான் மனவேதனை தரணும். எங்கள் நபியை புகழ்ந்தாலே உனக்கு மனவேதனை தானே. நான் என் நபியை புகழ்றேன்டான்னார் ஹஸ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜௌத முஹம்மதன் பர்ர, அடுத்தடுத்து பாருங்க நபியை புகழாதான் இருக்கும். ஹஜௌத முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா ரசூலல்லாஹி சீமத்துஹுல் வஃபா, நீ முஹம்மதை இகழ்கிறாயா, புகழுக்குரியவரை இகழ்கிறாயா? பர்ரன் ஹனீஃபா, நன்மையில் நிலைத்திருக்கின்ற, சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற, அல்லாஹுவின் தூதராகிய, அடையாளமே வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மையாக இருக்கின்ற எங்கள் பெருமானாரை நீ இகழ்கிறாயா? எல்லாமே நபியுடைய புகழ் பாருங்க. சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற, நன்மையில் நிலைத்திருக்கின்ற, அல்லாஹ்வின் தூதராகிய, அடையாளமே வாக்குறுதியை நிறைவேற்றுபவர். இது புகழா இகழா? நபிய புகழ்றது. فإن أبي ووالده وعرضي لعرض محمد منكم وقا, என் தந்தை, என் தந்தையின் தந்தை, என் மானம் அனைத்தும் எங்கள் நபியின் மானத்தை பாதுகாப்பதற்கு கேடயம். எங்கள் நபியினுடைய மானத்திற்கு இழுக்கு என்றால், கண்ணியத்திற்கு இழுக்கு என்றால், அவர்களுக்கு அவமரியாதை என்றால் நான் என் உயிரை கொடுப்பேன், மாத்திரமல்ல மானத்தையும் இழப்பேன். எங்கள் பெருமானாரின் மானத்தை காக்க, என் மானத்தை மாத்திரமல்ல, உயிரை மாத்திரமல்ல, என் தந்தையை கூட நான் இழக்க தயார், நபியை காக்க, நபியின் மானத்தை காக்க. என் பாட்டனாரை, தந்தையின் தந்தையை இழக்க தயார், என் நபியின் கண்ணியத்தை பாதுகாக்க. எவ்வளவு பெரிய புகழ்ங்க இது. இதுக்கு உச்சக்கட்ட புகழ் இருக்கா? ஒருவரை புகழ்றோம், உங்கள் புகழை பாதுகாக்கிறதுக்கு என் தந்தை தாயை நான் இழக்க தயாருங்கிறோம். இதுக்கு மேல் உச்சக்கட்ட புகழ் என்ன இருக்குன்னு கேட்கிறேன். உங்கள் கண்ணியத்தை, உங்களுடைய மரியாதையை, உங்களை புகழை பாதுகாக்க நான் என் மானத்தையே நான் அடமானமாக வைக்கின்றேன், என் மானத்தை கேடயமாக வைக்கின்றேன், என் மானத்தை நான் இழக்க தயார்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய புகழ், உச்சக்கட்ட புகழ். அவர் புகழ்றாரு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஃபமன் யஹ்ஜு ரசூலல்லாஹி மின்கும் வயம்தஹு வயன்சுருஹு சவாங்கறார். நீ திட்டியா, திட்டுபவனும் எங்கள் நபியை நாங்க புகழ்ந்து பாடுறோமா, பாடுபவர்களும் சமமாக மாட்டோம்டா. நீ திட்டுறத திட்டு, நாங்க பாடுறத பாடுறோம். நாங்க அதைத்தான் இன்னைக்கு நாங்க சொல்றோம், கியாமத் வரைக்கும் நம்ம சொல்றோம், சொல்லணும். அதனால நம்ம நபியை புகழ்றதுனால நபியினுடைய புகழ் உயர போறது இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. அந்த நம்பிக்கை நமக்கு கிடையாது. எங்க நம்பிக்கை என்னன்னா, நபியை புகழ்றதுனால நாங்க தாண்டா புகழுக்குரிய மாற போறோம். எங்கள்கிட்ட குறை இருக்குது, நாங்க புகழ் இல்லை, நான் புகழ் இல்லாம வாழ்றோம். நபியை புகழ்ந்தா எங்களுக்கு அல்லாஹ் புகழ தர போறான். நபிக்கு புகழ் கூட போறது இல்லை. நாங்க எங்க நபியை புகழ்றதுனால நான் குறை உள்ளவனா இருக்கேன்டா. நபி குறை கிடையாது, எங்கிட்ட தான் குறை இருக்கு. நான் நபியை புகழ்றேன்னா என் குறைய அல்லாஹ் சரி செய்ய போறான்டா. நான் நன்மை இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறேன், என் நன்மை அல்லாஹ் அதிகமா தர போறான். வஇந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸா, நபியை புகழ்வதனால் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது என்று ஹஸ்ஸன்ல சொன்னாங்களே, அந்த கூலியை அல்லாஹ் எனக்கு தர போறான். குறை வந்து நபிட்டையா எங்கிட்டயா? அட எங்கிட்ட என்பது தாண்டா எங்க கொள்கை. நாங்க நபியை புகழ்ற கூட்டம், கூட்டமாக இருந்து கொண்டு நாங்க நபியை புகழ்ந்து நபிக்கு புகழ உயர்த்த போறோம்னு நாங்க சொல்லுவோமா? அப்படி சொன்னா அது புகழ் கிடையாது. நபிட்ட குறை இருக்குது, நாங்க புகழ்ந்தா நபிக்கு புகழ சேர்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அது புகழே கிடையாது. நாங்க சொல்றது என்னன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. எங்களுடைய கொள்கை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமானாரை நாங்கள் புகழ்வதால் நபிக்கு புகழ் கூட போறதில்லை, பெருமானாரை புகழ்வதால் எங்களுக்குத்தான் அல்லாஹ் நன்மை தரப்போகின்றான், எங்களுடைய குறையை அல்லாஹ் சரி செய்ய போகிறான். அதுதான். அதைத்தான் ஹஸ்ஸன்லாம் சொன்னாங்க. ஹஸ்ஸன் ரலியல்லாஹு நபியினுடைய காதலர், நபி புகழ் பாடக்கூடியவர், சஹாபி தான். அவர் நபியை புகழ்ந்து பாடும்போது தெளிவாகவே சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நான் பாடுவதால் நபிக்கொன்றும் புகழ் சேரப்போவதில்லை, என் வார்த்தைக்கு புகழ் சேரப்போகிறது. இது யார் படித்தது? ஹஸ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹு. நான் நபியை புகழ்ந்து பாடுறேன், புகழ்ந்து பாடிட்டனால நபிக்கு புகழ் பூசா வரப்போதா? அது கிடையாது. நான் நபியை புகழ்ந்து பாடிய வார்த்தைகள், என் வார்த்தைகள் இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு புகழ் வரப்போகுது. என் சொல்லுக்குத்தான் புகழை தவிர எங்கள் பெருமானார் ஏற்கனவே புகழுக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி பூடன் சேர்ந்தால்
நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூ எப்பொழுதுமே மனமானது தான். நாங்கள் நாறு தான், கூட சேர்ந்து நாங்கள் மணந்துக்கிறோம் தான் சொல்கிறோம். கூட சேர்ந்து நாங்கள் மணந்துக்கிறோம் சொல்கிறோமே தவிர நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறையாக பார்க்கவில்லை. அவர்கள் நிறையானவர்கள். இன்னைக்கு நம்ம நபியை புகழ்றமா இல்லையா? அந்த புகழை இவங்க எப்படி திசை திருப்புறாங்க என்பதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் நபி கண்ணோட்டத்தில் பார்க்கல. நபி அவர்கள் நம்மை மாதிரி சாதாரண மனிதன் இறக்கிட்டாங்க. அத ஒரு கவிஞர் சொல்லுவார், ஒரு அறிவு வேணும்னு சொல்ல வரேன். அதாவது அல் யாக்கூத்து ஹஜர் லாக்கல் ஹஜர், அன் நபியு பஷர் லாக்கல் பஷர். அல் யாக்கூத்து ஹஜர் லாக்கல் ஹஜர், வைர கல்லு கல்லுதான், ஆனால் மற்ற கல்லை போன்று சாதாரண கல் அல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அன் நபியு பஷர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர், லாக்கல் பஷர் மற்ற மனிதரை போன்ற மனிதர் அல்ல. வித்தியாசம் உண்டு. அவர்கள் உயர்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி இறக்கிடுறது. குர்ஆனில் எத்தனை இடங்களில் ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் பேசுகின்றான். எல்லாரும் ஒன்று சமம், நமக்கு நிகரானவர் என்று பேச முடியாது. அறிஞர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? குர்ஆன் கேட்கின்றது. வெயிலும் நிழலும் சமமாகுமா? குர்ஆன் கேட்கின்றது. உயிருள்ளவரும் இறந்தவர்களும் சமமாகுவார்களா? குர்ஆன் கேட்கின்றது. நல்லவனும் தீயவனும் சமமாகுவானா? குர்ஆன் கேட்கின்றது. எல்லாம் எப்படி ஒன்னா சமமாகுவாங்க? ஒரு முன்மாதிரியாக ஒரு பரிசுத்தமானவராக அல்லாஹ் படைச்சிருக்கிறானே. கவனிங்க, நபியினுடைய பண்புல ஒரு பண்பு என்ன தெரியுமா? ஒயுஸக்கீஹிம், அவர்கள் இந்த உம்மத்தை தூய்மைப்படுத்த வந்தவர்கள். குர்ஆன் சொல்லுதா? நபியை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஒயுஸக்கீஹிம் அல்லாஹ் சொல்றான். நபியினுடைய பணி அது. இந்த உம்மத்தை தூய்மைப்படுத்த வந்தவர்கள், பாவ கரைகளை விட்டும் தூய்மைப்படுத்த வந்தவர்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்களா? ஒரு அசிங்கம், ஒரு நஜீஸ் எப்படி இன்னொரு நஜீஸை சுத்தப்படுத்த முடியும்? ஒரு தூய்மை தான் இன்னொன்றை சுத்தப்படுத்த முடியும். இந்த இடம் சிறுநீர் பிள்ளை, சின்ன பிள்ளை சிறுநீர் கழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இதுல போய் இன்னொரு சிறுநீரை ஊத்தினா அது சரியாகுமா? ஒரு சாக்கடையை ஊத்தினா அந்த இடம் சுத்தமாகுமா? ஒரு இடத்துல நஜீஸ் கிடக்குது, ஒரு சிறுநீர் சின்ன பிள்ளை கழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை சுத்தப்படுத்தினா தூய்மையான நீரை கொண்டு ஊத்தணும். ஒரு தூய்மை தான் ஒரு அசுத்தத்தை சுத்தப்படுத்த முடியும். ஒரு அசுத்தம் எப்படி இன்னொரு அசுத்தத்தை சுத்தப்படுத்த முடியும்? யதார்த்த அறிவு தானே இது. நம்மை தூய்மைப்படுத்த வந்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்த வந்தவர்கள், பாவக்கரை என்கிற அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்த வந்தவர்கள். அவர்கள் பாவக்கரை அற்றவர்கள் எப்படி சொல்லுவீங்க? பாவக்கரை அற்றவர்கள் என்பதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. இன்னி ரசூலுல்லாஹ் வலஸ்து அஸீஹி, நான் அல்லாஹ்வின் தூதர், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் பா அப்படி என்ன அர்த்தம்? நான் ஒன்ன மாதிரி மனசை இல்லைன்னு அர்த்தம். இதை நான் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லிருங்க போகும், காஃபிரா பெறுவீங்க. என்ன அவர் நம்ம ஒண்ணு எப்படிங்க ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? நீ நான் சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்ல முடியுமா? ஆனா ரசூலுல்லாஹ் சொல்ல முடியுமா? சொன்ன காஃபிர் நிரந்தர நரகம். வித்தியாசம் இருக்குது. அவங்க ரசூலுல்லாஹ், நம்ம வெறுமனே மனசன் அப்துல்லா தான். நம்ம அவங்க ரசூலுல்லாஹ், அவங்க நபியுல்லாஹ். வித்தியாசம் உண்டு. சராசரி மனசன் செய்யற மாதிரி பாவத்தை நான் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒலஸ்து ஆஸீஹி, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு தூய்மையாக தெளிவாக நெத்தியில் அடிச்ச மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க நம்பிக்கை என்ன? நாங்கள் நபியை புகழ்கிறோம்ங்கறாங்க. இது புகழா கேட்கிறேன்? இது நபியை புகழ்றதா? ஆனா நோட்டீஸ் போடும்போது எப்படி போட்டுருவாங்க? நாங்க நபியை புகழ்கிறோம், நாங்க கரெக்டா புகழ்கிறோம். என்ன புகழ்? பேசுனதை நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அல் ஐனானி ஜினாஹுமா அன் நதுரு வல் யதானி ஜினாஹுமா அல் பத்ஷ் வல் ரிஜலானி ஜினாஹுமா அல் குதா. நபி சொல்ற செய்தியை சொல்றேன். இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கிறது. அதோட விபச்சாரம் என்ன தெரியுமா? தீயதை பார்ப்பது. ஒரு அந்நிய பெண் போறாங்க, பார்க்கறான், கண் விபச்சாரம் செய்யுதுன்னு அர்த்தம். இரண்டு கைகள் விபச்சாரம் செய்கிறது. கையோட விபச்சாரம் என்ன தெரியுமா? தீயதை தொடுவது. ஒரு அந்நிய பெண்ணை போய் தொட்டுட்டான், விபச்சாரம். இஸ்லாம் வச்ச பேரை சொல்றேன். இரண்டு கால்கள் விபச்சாரம் செய்கிறது. காலுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? அல் குத்தா, தீயதை நோக்கி நடப்பது. பொம்பளை பின்னாடி போறான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி. கால் செய்கிற விபச்சாரம்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எச்சரிக்கை செய்கிறாங்கல்ல. ஏன் இதை சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தன்னுடைய உம்மத்தை எதுக்கு வந்தாங்க நபி? எதுக்கு வந்தாங்க? பாவக்கரைகள்லேருந்து தூய்மைப்படுத்த தானே வந்தாங்க. அப்போ நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் உம்மத்து கண்ணு கூட பரிசுத்தமாக இருக்கணும், என் உம்மத்தினுடைய கை பரிசுத்தமாக இருக்கணும், என் உம்மத்தினுடைய கால்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி ஏதோ ஒரு தூண்டுதல், சைத்தானுடைய தூண்டுதல்ல ஒரு விபச்சாரம் தப்பு செஞ்சுட்டாங்க. நபிட்ட வந்தாங்க. நபிட்ட வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? யா ரசூலல்லாஹ் தஹிர்னி யா ரசூலல்லாஹ். ஹதீஸ் எடுத்து பாருங்க. தஹிர்னி யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை பாவக்கரைகளில் இருந்து தூய்மைப்படுத்துங்கள், என்னை பாவக்கரைகளில் இருந்து தூய்மைப்படுத்துங்கள் நாயகமே, அப்படித்தானே சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்த பணிகளில் மிக முக்கியமான ஒரு பணி இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் பாவக்கரைகளை விட்டும். அப்ப ஏன் இந்த ஹதீஸை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கண்ணு செய்யற விபச்சாரம் கெட்டதை பார்க்கிறது, கை செய்யற விபச்சாரம் கெட்டதை தொடுறது, கால் செய்யற விபச்சாரம் கெட்டதை நோக்கி நடப்பதுன்னு ஏன் சொல்றாங்க? இந்த பாவத்தை நீங்க செஞ்சிடக்கூடாது, நீங்க பரிசுத்தமா இருக்கணும். ஏன் உம்மத்து நீங்க? ஒரு தாய் தம் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா? ஒரு தாய் தம் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா? ஏன் புள்ள ஒழுங்கா வளரணும் அப்படின்னு சொல்லி, இது தப்புப்பா இது தப்புப்பா இதை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க? ஏன் புள்ள ஒழுங்கா வளரணும், பரிசுத்தமா வளரணும். ஒரு தந்தை சொல்லி கொடுப்பாரா இல்லையா? ஏன் புள்ள வளரணும், பரிசுத்தமா வளரணும். நம்ம நபி நமக்கு யாரு? குர்ஆன் வந்து நபியினுடைய மனைவிமார்களை எப்படி அறிமுகப்படுத்துது? அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் அறிமுகப்படுத்துதா இல்லையா? குர்ஆன் அறிமுகப்படுத்த சொல்றேன். அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இந்த மூமின்களின் அன்னைகள், மூமின்களுக்கு தாய்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பத்தி பேசும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? உம்முல் மூமினீன் சொல்றோமா? மூமின்களின் அன்னை. நல்ல கவனிங்க, புத்திசாலிக்கு இது போதும். அல்லாஹ் சொல்லி தந்தது. நபியினுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு அன்னை என்றால் நபி நமக்கு யார்? நபி நமக்கு யாருங்க சொல்லுங்களேன்? நபியினுடைய மனைவி நமக்கு வந்து அன்னைங்க, தாய்ங்க. அப்படி நபி நமக்கு யாரு? அதானே, இது யோசிச்சு சொல்ற விஷயம் இல்லை. தந்தை, நபி நமக்கு தந்தை. அதத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னமா அன லக்கும் பி மன்சிலத்தில் வாலிதி அப்படிங்கறாங்க. நான் உங்களுக்கு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறேன். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் உங்களுக்கு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நம் பெற்றெடுத்த தந்தைக்கு மேலான தந்தை அவங்க. அப்படிதானே? ஏன் மேலான தந்தைன்னு சொல்ற? நான் என்னை பெற்றெடுத்த அன்னையை விட, என்னை பெற்றெடுத்த தந்தையை விட, எனக்கு துணையாக இருக்கின்ற மனைவியை விட, ஹராமான பார்வை விட்டும் ஹராமான எண்ணங்களை விட்டும் என்னை பாதுகாக்கின்ற என் மனைவியை விட, என் கண்குளிர்ச்சியாக நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழச் செய்கின்ற சொத்துக்கள் விட, சுகங்கள் அனைத்தையும் விட நான் யாரை நேசிக்கணும் அதிகமா? நம்ம யாருங்க நேசிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அப்படிதான் நேசிக்கணும். அதான் குர்ஆன் சொல்லுது, குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சேமித்து வைத்த சொத்துக்கள், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வைத்த உங்கள் இல்லங்கள், மாளிகைகள், நீங்கள் விரும்பி இழப்பை அஞ்சுகின்ற, இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்று அன்றாடம் அஞ்சுகின்ற, நீங்கள் அதிகம் நேசிக்கின்ற உங்கள் வியாபாரங்கள், இவை அனைத்தும் நபிக்கு மேல போயிடக்கூடாது. அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் இவை அனைத்தும் உங்களுக்கு நேசத்திற்குரியதாக ஆகக்கூடாது. இது அனைத்துமே நபியை விட உங்களுக்கு அதிக நேசமா ஆகிவிட்டால், அல்லாஹ்வை விடவும் அதிக நேசத்திற்குரியதாக ஆகிவிட்டால் ஃபதரப்பஸு, அல்லாஹ்வினுடைய அதாபு வெகு சீக்கிரத்தில் வரும் என்பதை எதிர்பார்த்து காத்திருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், வழிகட்ட சமூகத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்து தரமாட்டான். என்ன சொல்றான்? நம்மை பெற்றெடுத்த தந்தையை விட, தாயை விட, உறுதுணையாக இருக்கின்ற, வாழ்க்கை துணையாக இருக்கின்ற மனைவியை விட, கண்குளிர்ச்சியான மக்களை விட, சொத்துக்களை விட, சுகங்கள் அனைத்தையும் விட நமக்கு யார் உயர்ந்தலா இருக்கணும், பிரியமானலா இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். அன லக்கும் பி மன்சிலத்தில் வாலிதி, நான் உங்கள் எல்லோருக்கும் தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, தந்தைக்கும் மேலே தானே. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நாளை கியாமத்தினுடைய அந்த திடுக்கமான காட்சிகளை இறைவன் விவரிக்கின்ற பொழுது, அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? ஒவ்வொருத்தனும் சகோதரனை கண்டா விரண்டு ஓடுவான், நன்மையை கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி. மனைவியை கண்டா விரண்டு ஓடுவான், நன்மையை கேட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி. தன்னுடைய பிள்ளையை கண்டா விரண்டு ஓடுவான், நன்மையை கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி. தாய் தந்தையை கண்டா விரண்டு ஓடுவான், நன்மையை கேட்டுருவாங்களோ என்று சொல்லி. அத்தகைய பயங்கரமான ஒரு நாள் என்று இறைவன் விவரிக்கின்றானே, அந்த நாளிலும் நமக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுபவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ஆதாரப்பூர்வ ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? அப்ப உயிருக்கு மேலாக நம்ம நபியை நேசிக்கணுங்க. நீங்க நபி நேசத்தை யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? அப்போ நீங்க மார்க்கத்தை யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்? அப்போ நபி தோழர்களிடமிருந்து தானே மார்க்கத்தை கத்துக்கணும். அவங்க தானே நபியை நேரில் பார்த்து வளர்ந்தவங்க.
அந்த நபி தோழர்கள் மூலமா தான் இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் பரவுச்சு. அந்த நபி தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறார்கள், யோசிக்கணுமா இல்லையா? ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு மின்னத். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது தான் இந்த உலகத்தில் இந்த ஈமான்ல ஷரியத்தில் முதன்மையான கடமை. முதன்மையான நபியை நேசிக்காம நீங்க எதை செஞ்சாலும் அந்த காரியத்தில் எந்த விதமான ரஹமத்தும் கிடைக்காது. நபியை நேசிக்காம தொழுத அந்த தொழுகை அல்ல. நபியை நேசிக்காமல் நீங்கள் நோன்பு வைத்தால், நபியை நேசிக்காமல் நீங்கள் ஜகாத் வழங்கினால், நபியை நேசிக்காமல் நீங்கள் ஹஜ்ஜி செய்தால், என்ன வணக்கங்கள் செய்தாலும் அந்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, தூக்கி எறிஞ்சிருவான். முதன்மையான கடமையில் அயூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நீங்க நபியை எல்லாத்துக்கும் மேலாக நீங்க நேசிச்சா மட்டும்தான் மூமினே. மூமின் ஆனத்தன தொழுகை கபூல் செய்யப்படுறது, மூமின் ஆனத்தன நம்ம வணக்கங்கள் கபூல் செய்யப்படுறது, ஏற்றுக்கொள்ளப்படுவது. அதனால் நபி நேசம் என்பது மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நபி நேசத்தை எதிர்ப்பவர்கள் உண்மையிலேயே நபி நேசர்கள் அல்ல, நபியை மட்டப்படுத்தக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம், அனுதினமும் நபியை புகழ்வது அல்லாஹ் நமக்கு வேலையாக கொடுத்துட்டான். அதனால ஹஸ்ஸான் அலிலா சொன்ன மாதிரி புகழக்கூடியவர்களும் உண்டு, இகழக்கூடியவர்களும் உண்டு. இரண்டு பேரும் சமமாக மாட்டார்கள். புகழ்ந்தால் அல்லாஹ்விடத்தில் மகத்தான நன்மை, இகழ்ந்தால் நாளைக்கு மறுமையில் நரகம். இந்த இரண்டும் உண்டு. இந்த இரண்டில் எந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதை புத்திசாலிகள் தேர்வு செய்வார்கள். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அதைத்தான் வழிகாட்டுகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உயிருள்ளவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை, அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய நாவுகளாக நம்ம நாவுகளை அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அல்புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.